இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்வழி சின்ன திருப்பதியில் இருக்கக்கூடிய சந்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே சந்தையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் நம்ம ஆட்டு சந்தையை பார்த்தோம். அடுத்தது மாட்டு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நாட்டு மாடு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நம்ம கார்வழி சின்ன திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த சந்தை தான். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதாவது நாட்டு மாடுகள் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அதே போல் வாங்குறதா இருந்தாலும் இங்கே தான் வாங்குவாங்க. அதோடு சேர்த்து இந்த சிந்து மாடு அப்படின்றது, ஸோ நாட்டு மாடு ப்ளஸ் சிந்து மாடு இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் விற்பனை அப்படின்னா நம்ம கார்வழி சின்ன திருப்பதி இந்த சந்தையில் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருவிழா போல இருக்குது அப்படின்னாக்கா அது நம்முடைய கார்வழி சின்ன திருப்பதி இந்த சந்தை தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மாடு ப்ளஸ் சிந்து மாடு, ஆடு ப்ளஸ் நாட்டு மாடு சிந்து மாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்பனைக்காக வந்திருக்கு. வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஒரு கிராம பகுதியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் பேசக்கூடிய ஒரு சந்தையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே எந்த மாதிரியான மாடுகள் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு சந்தையில் இருக்கும். இப்போ மாட்டு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வாங்கி வந்து பண்ணாக்க நிறைய லோடு ஏற்றி ஒரு வியாபாரி இருக்கார். அவர்கிட்ட வந்து அந்த மாடுகள் பற்றி விலைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கபீர் சார். சார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? சேலத்துலேருந்து வந்தேன் சார். ஓகே சார், இந்த சந்தைக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக மாடுகள் வாங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, 30 வருஷமாக வரீங்க இல்லைங்களா? இங்கே வந்து பார்த்தா மாடுகள் வாங்குறதும் விற்கிறதும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லாபகரம் தான் சார். லாபகரமாக இருக்குது. ஓகே சார், இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னா என்ன விலைகளில் மாடுகள் இருந்துட்டு இருக்கு, விற்கிறது அப்படின்னு என்ன விலைகள் இருந்துட்டு? சின்னதுக்கு ஒரு ரேட்டு, பெருசுக்கு ஒரு ரேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிலாம் என்ன ரேட்டுக்கு ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட் போயிட்டு இருக்கு? 3000, 3500, 4000, 5000 வரைக்கும் போகும். மாடுகளில் பெரிய மாடுகள் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு? 15000, 20000, 22,000 வரைக்கும் போகும். ஓகே, இப்போ இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் கண்டா சனிக்கிழமை கண்டா வந்து பார்த்தீங்கன்னா கார்வழி சந்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த சந்தைக்கு வரக்கூடிய வியாபாரிகளுக்கு நீங்கள் எந்த மாதிரி லாபகரமாக இருக்குன்னு எந்த மாதிரி சொல்ல விரும்புறீங்க? அவங்க வாங்கிட்டு போய் பண்ணையில் வளர்த்துறது மாதிரி இப்போ மழை பெஞ்சிருக்கு, நிறைய பில்லு இருக்கிறதுனால எல்லா வியாபாரிகள் உள்ளே இருக்கிற வியாபாரிகள்லாம் கொண்டு சந்தையில் வந்து விற்கிறாங்க. விற்கவும் இங்கே வளர்ப்புக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க காட்டுக்காரவங்க. ஓகே, இங்கே வந்து மாடுகள் வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதாகட்டும் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன திருப்பதி, அதாவது கார்வழி இருக்கக்கூடிய இந்த சின்ன திருப்பதி சந்தைக்கு நீங்கள் மாடுகள் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய மாடுகள்லாம் இருக்குது. அது என்னென்ன ரேட்டுக்கு மாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சந்தையிலேயே ஒரு வியாபாரி வந்து பண்ணாங்க மாடுகள் கொண்டு வந்திருக்காரு. அவர் வாங்க வந்திருக்காருன்னு அவரையும் கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம், உங்கள் பேர்? கோயின்சாமி, கஞ்சிநாயகம்பட்டி. இப்போ நீங்கள் மாடு வாங்க வந்திருக்கீங்களா விற்க விற்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நாட்டு மாடு. ஓகே, இந்த மாடுகள் ரெண்டும் வந்து என்ன விலைக்கு போகும்னு சார் நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணுறீங்க? என்ன விலை? 65 ரூபா சொல்கிறாங்க. இப்போ 65 ரூபாய்க்கு வாங்கும் போது வாங்குறவங்க லாபகரமாக இருக்கு? இருக்குங்க, லாபகரமாக இருக்குங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளை மாடுகள் வாங்கி இவங்க எதுக்காக பயன்படுத்துவாங்க? ஏர் ஓட்டலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சந்தைக்கு வந்து மாடுகள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்.
ரொம்ப நன்றி, எங்களுக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றிங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 மாடுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஓட்டுறதுக்காக பயன்படும் காளை மாடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் ஏர் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைக்காக நீங்கள் தேவை அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கார்வழி சின்னத்திருப்பதில் இருக்கக்கூடிய இந்த சந்தைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான மாடுகளை வந்து பார்த்தா அதிக அளவில் வாங்கிக்கலாம். நாட்டு மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காரு. அவர் எந்த மாதிரி அந்த மாடுகள் பற்றின வந்து பார்த்தா என்ன ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத நேரடியாக அவரே கேட்கலாம் வாங்க. ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முத்தப்பன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? பொங்கனாவரம். இந்த 3 மாடுகளுமே இந்த கண்ணுகளுமே உங்களுக்குலாம்? ஆமாம். இது வந்து பண்ணாக்க என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லுங்கள். 3 50 ரூபாய் கொடுக்கும். வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறா இருக்கீங்க. அந்த சந்தைக்கு வந்து பண்ணாங்க தொடர்ந்து வரவங்களுக்கு நல்ல தரமான நாட்டு மாடுகள்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன். கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க சார் எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த சந்தையில் வந்து நீங்கள் நாட்டு மாடுகள் வாங்கணும்